பொன்முடி மீதான வழக்கில் உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றும், இதேபோன்று மீதமுள்ள அமைச்சர்களின் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளும் பொய் என நிரூபிக்கப்படும் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். எங்களுடைய அமைச்சர் பொன்முடியினுடைய தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது. எனவே தலைவர் தளபதி நினைத்தால் நாளையே அவர் அமைச்சராக பொறுப்பேற்க முடியும். அதான் இந்த தீர்ப்பு அவர்களுக்கெல்லாம் ஒரு பதிலடியாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்ன ஏன்னா இப்ப நாங்க உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்திருக்கிறோம். அதுல தண்டனையை நிறுத்தி வைத்து இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தந்திருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். எனவே மற்ற தீர்ப்பை பற்றி மற்ற கருத்துக்களை நாங்கள் இங்கே விமர்சிக்க முடியாது, அதனால விமர்சிக்கவில்லை. ஆனால் இந்த முடிவு அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் மகிழ்ச்சியை தருகிற ஒரு இதுவாக அமைந்திருக்கிறது என்பதிலே சந்தேகமே கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.